இதனால் இவர்கள் இது நாள் வரை எங்கே தோத்தார்களோ அதே இடத்தில் ஜெயிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம்தான் கட்டி கொள்ளலாமா என்று ஒரு பாடல் வருகிறதே, அதன் வரிகளை இங்கே பொருத்தி கொள்ளினால் பலர் மீது நமது ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துவோம். அதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே செலுத்திக்கிட்டு தானே இருப்போம். நம்ம அதிகாரமும் நம்ம ஆதிக்கமும் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். இதனாலதான் அது இருக்கும்னெல்லாம் நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் தோல்வி அல்லது அவமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஹாய் எவ்ரிவன், நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காணொளியில் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் எவ்வாறு இருக்கிறது, கிரக நிலைகள் என்னென்ன மாற்றம் ஏற்படுகிறது, இந்த கிரக மாற்றம் நமக்கு மாற்றமா ஏமாற்றமா என்பதை மிகவும் விரிவாக அதே நேரத்தில் சுவாரஸ்யமாக காண மாதம் 7ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு வக்ரகதி அடைகிறது. அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் தனது சொந்த வீட்டிலிருந்து, அதாவது துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சியாகிறது. அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறது. அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி இந்த செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசியிலிருந்து கடகத்தில் வந்து நீசமடைகிறது. இந்த அளவுக்கு கிரக மாற்றங்கள் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பயனை நாம் துல்லியமாக கவனிக்க வேண்டும். மேஷராசியை பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் ராசிக்கு 7இல் சுக்கிரன், ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சொந்த வீடு, அதாவது செவ்வாய் எங்கே உச்சமடைகிறதோ அந்த வீட்டை பார்க்கிறது. பாக்கியஸ்தானத்தை, அதாவது 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. மேஷராசிக்காரர்கள் நான் ரொம்ப பிஸி என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக, மிகவும் பரபரப்பாக இயங்கக்கூடிய காலமாக இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி என்பது நாம் போன பதிவிலே சொல்லியிருந்தோம், மாளவிகா யோகம் என்ற ஒரு யோகத்தை குறிக்கிறது. மேலும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்திருப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல ராஜ யோகத்தை கொடுப்பதற்கு தெளிவாக தயாராக இருக்கிறது. பொதுவாகவே மேஷராசிக்காரர்கள் மிகவும் வேகமாகவும் மிகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இவர்கள் துடிப்பாக செயல்படுவார்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதுக்கும் மேல எனக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அளவில் இவர்கள் விடாமுயற்சியுடன் இறங்குவார்கள். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களுக்கு ஒரு நல்ல அணுகுமுறை, நல்ல மேன்மை என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களுக்கு புதிதான தொடர்புகளை ஏற்படுத்தும். அதாவது திருமணத்துக்காக காத்திருந்தாலும் மறுமணத்துக்காக காத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணைவர் யார் என்பதை இவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ராசியாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனையும் சூரியனையும் பார்ப்பதனால் இவர்கள் எங்கே ஒரு லோனுக்காக காத்திருக்கிறார்களோ அந்த லோன் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை வைத்து இவர்கள் பல பிரச்சனைகளை முடித்து, அது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அல்லது குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அனுகூலமான பலன்களை இவர்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மேலும் இவர்கள் தனப்பிராப்தம் என்று சொல்லக்கூடிய வருமானம் என்பது இவர்களுக்கு தெளிவாக வந்து கொண்டிருக்கும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகத்தை குரு பார்ப்பதனால் இதற்கு கெடுதலான பலன்கள் என்பது முழுவதுமாக கட்டுப்படுகிறது. லாபஸ்தானத்தில் சனி வக்ரமடைந்து இருப்பதனால் பாதகாதிபதி வக்ரம் என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் 11ஆம் இடத்தில் இது நாள் வரை மந்த போக்கில் இருந்த இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது அதிவேகம் என்ற ஒரு அமைப்பில் இருப்பதனால் இவர்களுக்கு வரவேண்டிய லாபம் என்பது கண்டிப்பாக இவர்களை நோக்கி வரும்.
12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகத்தின் வீரியம் பெரிய அளவில் இவர்களுக்கு குறைந்து விட்டது. இருந்தாலும் இரவு நேரங்களில் குறிப்பாக இவர்கள் உறங்கும் பொழுது கொஞ்சம் இவர்களுக்கு குழப்பங்கள் என்பது வரும். இதனை மட்டும் இவர்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்க சார், இந்த மாதத்தின் பாதியில், அதாவது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிரன் என்ற கிரகம் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அமர்கிறது. இது காலகட்டங்களில் இவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வரும் பொழுது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் தோல்வி அல்லது அவமானம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அது ஒரு சராசரி விஷயம், ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். சுக்கிரன் என்பது வயதில் மூத்த பெண்கள், அதாவது சித்தி, அத்தை, மாமி போன்ற பெண்களையும் குறிகாட்டுவதனால் அவர்கள் ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், ஒரு உதவி எதிர்பார்ப்பார்கள். அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மனக்கசப்பு ஏற்படும். எனவே இவர்கள் இது காலகட்டங்களில், அதாவது குறிப்பாக கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், இவர்களுடன் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரும் பொழுது கவனமாக தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று வரும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் சுமங்கலி பிரார்த்தனை செய்வது இதற்கு ஒரு சிறந்த பரிகாரம். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு என்ற கிரகம் வக்ரம் அடைய இருப்பதனால் இவர்கள் வார்த்தைகளை கொடுப்பதற்கு முன்பு, அதாவது ஒரு கமிட்மெண்ட் என்று கொடுப்பதற்கு முன்பு கவனமாக நம்மால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா என்பதை யோசித்த பிறகு கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அவசரமாக சில நேரங்களில் வார்த்தைகளை இவர்கள் கொடுத்து விட்டால் அதனை இவர்கள் முறையாக ஹானர் செய்வது, அதாவது அதனை நிறைவேற்றுவது சில நேரங்களில் இவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். இந்த 2 விஷயங்களை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டால் போரும். ராசியாதிபதி மாதத்தின் கடைசியில் 4ஆம் இடத்தில் நீசமடைய இருப்பதனால் இந்த உணவு பழக்க வழக்கங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன்ஸ் என்பது ஏற்படும். தேவையான அளவுக்கு இவர்கள் தங்களை பக்குவமாக பார்த்து கொண்டால் போரும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன் இருப்பதனால் புதிதான யோசனைகள் வந்து கொண்டிருக்கும். பொதுவாகவே இந்த மாதம் இவர்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு ஒரு குட் நியூஸ் சொல்வதற்கு நான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன். இதன் காரணம், இது நாள் வரை ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்த இந்த குரு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி இவர்களுக்கு வக்ரம் அடைகிறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இந்த குரு என்பவர் பின்னோக்கி நகர்கிறார். இதனால் நமக்கு வரக்கூடிய பலவிதமான தொல்லைகள் என்று நமக்கு ஒரு விமோச்சனம், ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த அஷ்டம குருவில் இவர்கள் தேவையில்லாமல் பல இடங்களில் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு விலகுகிறது. மேலும் பல விதங்களில் கடன், நோய் போன்ற பிரச்சனைகளில் சிக்கிய நபர்களுக்கு ஒரு தெளிவு, இந்த பாதையில் நாம் பயணித்தால் நமக்கு ஒரு ஒளி கிடைக்கும், நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதையும் தவிர இவர்களுக்கு சனி என்ற கிரகம் 10ஆம் பாவத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி என்பது சசயோகம். அது என்ன சார் சசயோகம் என்றால், பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய ஒரு சுபயோகம். மேலும் இந்த சசயோகம் ரிஷபத்துக்கு பூரணமான அனுகூலத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இதன் காரணம், ரிஷபத்துக்கு ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் அதிபதியாக சனி பகவான் வருவதனால் அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஓகே, அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. லக்னம் ஸ்திரம், 2ஆம் அதிபதி பலமடைந்து குரு 11ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்படும் பொழுது அகண்ட சாம்ராஜ்ய யோகம். இதனால் பலர் மீது நமது ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் நாம் செலுத்துவோம். அதெல்லாம் நம்ம எப்பொழுதுமே செலுத்திக்கிட்டு தானே இருப்போம். நம்ம அதிகாரமும் நம்ம ஆதிக்கமும் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். இதனாலதான் அது இருக்கும்னெல்லாம் நீங்க சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதையும் தவிர மாத்ரு மூலதன யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்கு. இது என்ன சார் மாத்ரு மூலதன யோகம் என்றால், மாத்ருஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சூரியன் இங்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதும், பஞ்சமஸ்தானத்தில் தொடக்கத்தில் அமர்வதும், தாய் வழி சொத்துக்களால், தாய் வழி உறவினர்களால் இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன் என்பது கிடைக்கும்.
கலத்திர மூலதன யோகம். அது என்ன சார்? கலத்திரம்னா மனைவியை குறிக்குது. சரி, இங்கு கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி என்று வரக்கூடியவர் செவ்வாய். இவர் 2ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். மேலும் 2ஆம் அதிபதியை இங்கு கலத்திர ஸ்தானாதிபதி பார்க்கிறார். இதனால் இவர்களுக்கு மனைவி மூலமாகவும் அல்லது இவர்கள் பெண்களாக இருந்தால் கணவன் மூலமாகவும் அனுகூலம். என்ன சார் சொல்றீங்க? யோசிச்சுதான் சொல்றீங்களா? கரெக்டா தான் சொல்றீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. சாஸ்திரத்துல இப்படித்தான் சொல்லியிருக்கு. அதைத்தான் இப்பொழுது நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் என்னுடைய வார்த்தைகளில் நான் சொல்லணும் அப்படின்னா இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதையும் தவிர இவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல வேண்டும் என்றால் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ரிஷபத்துக்கு 2ஆம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி புதன். அவர்தான் 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கும் அதிபதி. 5ஆம் வீடு குழந்தைகளை குறிகாட்டுகிறது. பொதுவா ஜாதகத்துல கலத்திரக்காரகன் அப்படிங்கிறது வந்து யாரு? சுக்கிரன். திருமணத்துக்கு அவர் தான் அதிபதி. அவர் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் புதனுடன் சேரப்போகிறார். அப்பொழுது கலத்திரம் 2ஆம் வீடு குடும்பம், 5ஆம் வீடு புத்திரம், இவை அனைத்தும் 7ஆம் வீட்டில் அமர்ந்து ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்கிறது. இதை எனது பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் கல்யாணம்தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம்தான் கட்டி கொள்ளலாமா என்று ஒரு பாடல் வருகிறதே, அதன் வரிகளை இங்கே பொருத்தி கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு அதற்குண்டான ஆட்கள் வருவார்கள். தெளிவாகவும் உங்களுக்கு தேவையான நபர்களை எவ்வாறு எடுத்து அந்த திருமணத்தை நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் பக்குவமாக இதனை கையாள வேண்டும். மேலும் இவர்களுக்கு லாபம் என்பது கண்டிப்பாக இந்த மாதத்தில் பல வழிகளில் வரும். இதன் காரணம் லாபஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறது. ஜீவனாதிபதி லாபத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறார். இதையும் தவிர இவர்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் நான் சொல்ல வேண்டும் என்றால், 2ஆம் இடத்தில் செவ்வாய் என்பது ஒரு 30-40 நாட்களாக இவர்கள் எதற்கு கோபப்பட்டார்கள், எதற்கு வார்த்தைகளை விட்டார்கள் என்பது இவர்களுக்கே தெரியாமல் இருந்தது. இப்பொழுது செவ்வாய் என்பவர் 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு, ஒரு பக்குவம் என்பது கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மாற்றம், ஒரு வேகம், மேலும் ஒரு ஏற்றம் என்பதை இவர்கள் அக்டோபர் மாதத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். இதனை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்குண்டான அக்டோபர் மாதத்து பலன்களை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். பஞ்சமகா புருஷ யோகத்தில் இது பத்தர யோகமாக வருகிறது. மேலும் லக்னாதிபதி உச்சம், குருவின் பார்வை, லக்ன கேந்திரம். இதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் சாமர யோகம் என்று நாம் ஏற்கனவே சொல்லியுள்ளோம். மிதுன ராசியை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் உல்லாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படி சார் என்று கேட்டால், 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு என்ற கிரகம் இப்பொழுது வக்ரமடைந்து பின்னோக்கி நகரவிருக்கிறது. இதனால் இவர்கள் இது நாள் வரை எங்கே தோத்தார்களோ அதே இடத்தில் ஜெயிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ராசியில் இது நாள் வரை அமர்ந்த செவ்வாய் இவர்கள் எதற்கு எங்கே கோபப்பட்டார்கள் என்று தெரியாமல் கோபித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இந்த செவ்வாய் என்ற கிரகம் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நீசமடையவிருப்பதனால் இவர்களது வார்த்தைகளில் ஒரு தெளிவு என்பது ஏற்படும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் என்பது இவர்களுக்கு மதிமயங்கக்கூடிய இடம். இதனால் இந்த கூட்டணி 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்க இருப்பதனால் இவர்கள் மதிமயங்கி இவர்களுக்கு தேவையான விஷயத்தை இவர்கள் கிரகித்துக் கொள்வார்கள். அது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நூதனமான கல்வி அல்லது தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி. எனவே இவர்கள் கவனத்தை சிதற விடாமல், பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வாழ்க்கைக்கு மேன்மைக்கு தேவையான விஷயங்களை கிரகித்துக் கொள்வது, அதன் மூலம் மேலும் வெற்றி பெறுவது, இதற்குண்டான அம்சங்களை இவர்கள் பிரத்யேகமாக உபயோகிப்பதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி என்பது கிடைக்கும்.
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்ற கிரகம் இவர்களுக்கு தொழில் ரீதியாக புது புது வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இவர்கள் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இந்த மாதத்தில், அதாவது 14ஆம் தேதிக்கு பிறகு மறைய இருக்கிறது. இதனால் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாத சில அவமானங்கள் என்பது ஏற்படும். அதாவது நம்ம அடிபட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மருந்து போட்டு அந்த காயத்தை நாம் குணப்படுத்துவது என்பது பொதுவான விஷயம். ஆனால் இந்த ஜோதிடம் என்பது என்ன என்றால் ஒரு ஒளி, அதாவது இங்கே இந்த விஷயத்தில் நாம் அடிபட போகிறோம் என்பதை இப்பொழுதே தெரிந்து கொண்டால் வருமுன் காப்பது நலம், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் என்று சொல்கிறார்களே, அதை போல் இந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்பவர் கண்டிப்பாக வயதில் மூத்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், கணவனை பிரிந்த பெண்கள், மேலும் திருமண உறவில் சில சிக்கல்கள் என்பதை கண்டிப்பாக ஏற்படுத்தும். எனவே இவர்கள் பயிற்சி, முயற்சி, தியானம் போன்ற விஷயங்களை கையில் எடுத்து மிகவும் கவனமாக இருந்தார்கள் என்றால் எளிதாக இந்த விஷயத்தை இவர்கள் கடந்து செல்ல முடியும். பரிகாரம் என்று வரும் பொழுது வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருப்பது, வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் வீட்டில் சுமங்கலி பூஜை செய்வது போன்ற விஷயங்களை செய்வதன் மூலமும், இந்த புரட்டாசி மாதம் என்பதனால் இவர்கள் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு செய்வதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் பெரிய அளவில் தங்களை காத்துக்கொள்ளலாம். இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல ஏற்றம், வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஏற்படும். மேலும் இவர்களது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதனால் இவர்களுக்கு பாக்கியம் என்பது உண்டு. உடல் நிலையில் இவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது ஏற்படும். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் இதில் கெடுதலான பலன்கள் என்பது முழுவதுமாக கட்டுப்படுகிறது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு ஒரு அனுகூலம் என்பது ஏற்படும். மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல ஏற்றம் தயாராக இருக்கிறது. குறிப்பாக இந்த சுக்கிரன் மறையக்கூடிய காலகட்டங்களில் மட்டும் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் கிரக நிலைகளையும் எடுத்துக்கொண்டு பலன்களை சொல்வது என்பது உயர் நிலையில் ஒரு ஜோதிட புரிதல் என்பது ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். இந்த காணொளியை நீங்கள் உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.